வணக்கம். அதாவது நம்ம டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்காக வந்து வாலாட்டிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ரஸ்க், பிஸ்கட் ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஒரு திரைக்கலைஞரா இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, தமிழ்நாட்டில நீங்க வேற வழியே இல்ல. ஆளுங்கட்சிக்கு ஏத்த மாரி வந்து ஆடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை எல்லாருக்குமே வந்து இருக்க தான் செய்யுது. என்ன பண்றது? இப்போ வந்து ஆண்டுட்டு இருக்க முதல்வருடைய தந்தை, அவருடைய அந்த கடைசி ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்பு நடிகர்களும் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு பாராட்டு விழாவுக்கு வந்துரணும், ஒரு பக்கத்தில உட்காரணும், அவருக்கு ஆதரவா இருக்க மாரி காட்டிக்கணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கும்போது, அன்னைக்கு ரொம்ப தைரியமா ஒரு நடிகர் வந்து மிரட்டுறாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கும் நீங்க ரொம்ப தேடி தான் அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். சில நேரத்தில கிடைக்கவே கிடைக்காது. YouTubeல அந்த வீடியோ வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுன்னே இருப்பாங்க. காணாம போயிருவாங்க. பட் அத நம்ம லைவ்ல வந்து டிவில வந்து பார்த்தோம். ரஜினி கூட எழுந்துலாம் கை தட்டுவாரு. அதே மேடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வாழும்போதே வந்து அவருக்கு ஒரு செல வைக்கணும் அப்படிங்கிறத விஜய் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞரோட அந்த திமுகன்ற கட்சிக்கு எதிரானதா ஒரு அரசியலே வந்து செஞ்சுட்டு இருக்காரு. காலங்கள் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஆனா அஜித் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசிங் டீம்ல இருக்காரு. அந்த ரேசிங் டீமுக்கு முழு சப்போர்ட்டா வந்து திமுக மட்டும் இல்லாம, தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லாம, திமுகல இருக்க ஒரு முக்கியமான பிரபுகர், அந்த ஃபேமிலிய சேர்ந்தவரு போய் ஹெல்ப்லாம் வந்து பண்ணி ஆதரவுலாம் தெரிவிச்சுட்டு இருக்காரு. பட் எனிவே இதெல்லாம் வந்து வேற ஒரு அரசியல். நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கல்வில வந்து சம்மந்தப்பட்டு நம்ம தமிழக அரசாங்கம்னு சொல்ல முடியாது. இல்ல திமுகவான்னு சொல்றதுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு விழா வந்து வைக்கிறாங்க. அது என்னன்னா 4 வருஷம் மறந்துட்டு, இப்போ லேப்டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டி எல்லார்கிட்டயும் வந்து தராங்கல்ல, வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்மள என்னென்னலாம் பண்ணி ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்றாங்க அப்படிங்கிற மாரி, கல்வியில வந்து திமுக இந்த 4 1/2 ஆண்டு காலங்கள்ல, அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி எப்பவுமே இருந்ததுனால தான், தமிழ்நாட்ல கல்வி அப்படிங்கிறது வேற லெவலா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நிறுவ முயற்சிக்கும் விதமா வந்து ஒரு ப்ராப்பர் சினிமா ஆடியோ லான்ச் மாரியே வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் பண்ணி வந்து, ரூ. 5000 குடுத்தா ரூ. 10,000க்கு ஆங்கரிங் பண்ற ஒரு ஆங்கர கூட்டு வந்து, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தடிமைகள கூட்டு வந்து அங்க உட்கார வச்சு, கைத்தட்ட வச்சு, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இதில என்ன நிறுவ முயற்சிக்கிறாங்கன்னா வந்து, கல்வியில நாங்க சாதனை செஞ்சிருக்கோம். திமுக மட்டும் இல்லன்னா, யாருமே வந்து இங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கேயோ தரம்க்கு வந்து கீழ இருந்திருக்க வேண்டிய அதான் பெரியார் மட்டும் இல்லன்னா அப்படிங்கிற மாரி, திமுக மட்டும் இல்லன்னா, படிப்பே அவனும் படிச்சிருக்க மாட்டான். எல்லாருமே முட்டாளா இருப்பான். இந்த திமுக ஆட்சி மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் வந்து கல்வி அதாவது பள்ளிகள், கல்லூரிகள்லாம் மூடிருவாங்கங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து 1000 வருஷம் பின்னாடி போயிருவீங்கன்ற மாரி, திமுக ஆட்சியில இவங்க நிஜமாவே வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய சாதனை செய்ததா வந்து காட்டிக்கிற மாரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. ரீசென்ட்டா கூட ராணி மேரி கல்லூரில போயிட்டு நம்மளோட முதல்வர் வந்து அங்க இருக்கிற மாணவிகள்லாம் வந்து சந்திச்சிருந்தாரு. ராணி மேரி கல்லூரிக்கும் முதல்வர் இப்ப இருக்கார்ல ஸ்டாலின் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அத நீங்க தேடி படிச்சு பாருங்க. எனிவே அங்க அவர் போயிட்டு அந்த மாணவிகள் கிட்டலாம் வந்து பேசுறப்போ, ஆர்கானிக்கா ஐயா உங்கள பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படிலாம் சொன்னா கூட பரவால்ல. அப்படியே சொல்லிக் குடுத்தத ஒப்பிக்கிற மாரி வந்து அந்த அ மாணவிகள்லாம் அந்த தங்கச்சிங்கலாம் எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து புகழோன்னு புகழ்றாங்க. நம்ம ஆளுக்கு வந்து ஆர்கானிக் ரியாக்ஷனே குடுக்க தெரியல. ஏற்கனவே என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க சொல்ல இவரும் வந்து சொல்றாரு, "நல்லா படிக்கணும். லேப்டாப் குடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்படியே இருந்துறக்கூடாது. நல்லா படிக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து அவர் பாட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு அது ஃபேக்கா இருந்துச்சோ, அந்த ஃபேக்னஸையும் தாண்டி இரிட்டேட்டிங் லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்விய சம்மந்தப்பட்ட இந்த அரசாங்க விழா வந்து இருந்துச்சு. இதில வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்பெற்றேன். நான் வந்து வந்து இந்த ஆட்சியினால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர். எங்க வீட்ல இவ்ளோ கஷ்டம். அப்பா, அம்மா இல்ல. அது மட்டும் இல்லாம யாருமே படிக்க வைக்கல. இந்த அரசாங்கத்தால நான் முன்னேறியிருக்கேன். அப்படிங்கிற மாரி யாரோ சொன்னாங்கன்னா பரவால்ல. நிஜமாவே அவங்க முன்னேறியிருக்கலாம். இல்ல திமுகவ சார்ந்த ஏதோ ஒரு ஃபேமிலியா இருக்காங்க கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு திமுக வந்து உதவி செஞ்சு பேச வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். ஆனா என்ன பிரச்சனை, கம்பெனி ஆர்டிஸ்ட். இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில டிராமா ட்ரூப்லலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாச சம்பளம் சாப்பாடு தான். சில பேருக்கு மாச சம்பளம் கூட இல்ல. சாப்பாடு. ஏன்னா, உனக்கு தான் ஒரு பார்ட் தரேன்ல. ராஜா பார்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காசு தருவாங்க, புகழ் கிடைக்கும். அவருக்கு வெளில ட்ராமா கம்பெனிக்கு கூட ஒரு டிமாண்ட் இருக்குன்றனால, அவர் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த சைடு ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் வேற வழியே இல்ல. ஒரு பெரிய வீடு எடுத்துருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இருக்கிற திண்ணையில படுத்துக்க வேண்டியது தான். ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். எல்லாருமே அங்கேயே குளிச்சுக்கணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பந்தி போட்டு சாப்பாடு போடுவாங்க. என்ன சாப்பாடு போடுறாங்களோ சாப்பிட்டுட்டு, எப்போ நாடகம் இருக்கோ, என்ன ரோல் குடுக்குறாங்களோ வந்து நடிச்சுட்டு போணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா என்ன ஒண்ணு, ஜாப் செக்யூரிட்டி இருக்குங்க. திருப்பியும் அதே கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நாடகம் போட்டாலும் இவங்கள தான் கூப்பிடுவாங்க. வேற யாரையும் வெளில இருந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட கம்பெனி ஆர்டிஸ்ட்கள் வந்து எப்பவுமே வந்து திமுகல அதாவது அந்த ஆட்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வந்துருவாங்க வெளில. என்னங்க இன்னைக்கு மாடர்ன் சினிமா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம் எங்கங்க ட்ராமாவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ நீங்க பார்த்தீங்களா அந்த கல்வி விழா, அதுதான் ட்ராமா. அந்த கல்வி விழால அந்த ட்ராமால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மேடை ஏறி வந்து நடித்தார்கள் இல்லையா, அவங்கலாம் தான் கம்பெனி ஆர்டிஸ்ட். இப்போ யாராவது ஒரு குறிப்பிட்ட நடிகரை நம்ம வந்து குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அதை சொல்லவே முடியல. ஏன்னா, இன்னைக்கு விஜய் வந்து நம்ம விஜய் வந்து அரசியல் ரீதியா ஆதரிக்கல அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட புகழ் இருக்கு. ரஜினி மிஸ் பண்ணிட்டாரு. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன என்னோட படத்துக்கு தடை பண்றீங்க? என்னோட வளர்ச்சிய அமுக்க பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஈக்குவலா வந்து உட்கார்றேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இவ்வளோ நாள் சம்பாரிச்ச சொத்து, பெயர், புகழ் எல்லாத்தையும் வந்து பவர் கூட சேர்த்துட்டா தக்க வச்சுக்கலாம். அப்படிங்கிறனால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்றாரு. இத நீங்க நம்புறவங்க நம்பலாம், நம்பாக்காட்டி இருக்கிறவங்க போலாம். ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர் அரசியல் செய்ய வந்துட்டாரு.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நெறைய பேர் கேட்பாங்க. ஏன் வந்து அதிமுக ஆட்சியில வந்து எல்லாருமே பேசினாங்க புரட்சிகரமா, குறிப்பா சூர்யா போன்ற நடிகர்கள் எல்லாருமே வந்து புரட்சிகரமா பேசினாங்க. சத்யராஜ் எல்லாமே வந்து பேசினாங்க. இந்த மாரி நெறைய நடிகர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். விஜய் ஆண்டனி எல்லாமே வந்து பேசுவாங்க. பட் இந்த ஆட்சியில யாருமே பேசுறதில்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைக்கு கூட தெரியும். தமிழ் திரையுலகம் இந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில இருக்கிறதுனால, நீங்க இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வரதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுக்கு காரணம் திமுகலாம் நான் கண்மூடித்தனமா சொல்ல விரும்பல. பட் பவர் நெனச்சா, எவ்வளோ உச்ச நடிகரின் படத்த அவர் அரசியலுக்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அது பவர் வந்து பிஜேபியா இருக்கலாம், இல்ல டிஎம்கேவா இருக்கலாம். அப்பேற்பட்ட உச்ச நடிகருக்கே நீங்க பிடிச்சிருக்குனா கூட விஜய் இன்னைக்கு உச்ச நடிகர். அப்பேற்பட்ட ஒரு படத்துக்கே இவ்வளோ சிக்கல் குடுக்குறாங்கன்னா, டயர் 2 ஆக்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற அது யாரா வேணா இருக்கட்டும். ஏன் விஜய்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்க அஜித்தா கூட இருக்கட்டும். ரஜினி இன்னைக்கு போய் சரண்டர் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? கமல் முழுக்க முழுக்க திமுகவை நம்பியே படம் எடுக்கான ரீசன் என்ன? ஏன்னா இவங்க கிட்ட முழுசா போயிருச்சு அப்படின்றத இவ்வளோ நாள் 50 ஆண்டு காலத்துக்கும் மேல திரைத்துறையில இருக்கக்கூடிய கமலுக்கு தெரிஞ்சுச்சு. அதான் போயிட்டு அங்க சரண்டர் ஆயிட்டாரு. ரஜினிக்கு ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு மணி பம்ப் இன் பண்ணணும்னா வந்து ஏதோ ஒரு வகையில ரெட் ஜெயண்ட்டோ, இல்ல சன் பிக்சர்ஸோ, இல்ல திமுக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கிளை நிறுவனமோ தான் ஹெல்ப் பண்ணி பேக்ல இருக்க வேண்டியிருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவ்வளோ பெரிய உச்ச நடிகர்களே திமுகவை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, சூர்யா போன்ற நடிகர்கள்லாம் எப்படிங்க வாய திறக்க முடியும்? அந்த விதத்துல வேற வழி இல்ல பாவம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில வாய திறக்காம ஓரமா இருந்துட்டா விட்டுருவாங்களான்னு பார்த்தா அதுவும் விடமாட்டாய்ங்க. நீ என்ன ஓரமா தப்பிக்க வேலை பார்க்க அப்படிங்கிற மாரி இந்த மாரி ஏதாவது நாடக விழா வச்சாங்கன்னா, அங்க கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அப்படி இந்த விழால வந்து நம்மளுக்கு பேசினவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான பிக் பாஸ் ஹோஸ்ட்டா இன்னைக்கு வந்து கலக்கிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள். புதுசா ஏதோ படத்துக்கு கெட்டப் போட்டிருக்காரு போல. ஆனா அந்த கெட்டப்ல அந்த படத்துல நடிக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து நடிக்கிறத நம்மளும் பார்க்க முடிஞ்சுச்சு. சரிங்க, அவங்க தான் ஏதோ கூப்பிட்டு பேச சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போ வேண்டியது தானே. விஜய் சேதுபதி, உங்களோட நடிப்புக்கு நான் அடிமை. பட் உங்களோட இன்டர்வியூ என்னால வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத நான் எவ்வளோ ஓப்பனா சொல்றேனோ, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இத பாருங்க நீங்க குடுத்துட்டீங்க காசு, இல்ல எனக்கு நடிக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு தான் நடிக்க முடியும். நீங்களும் ஓப்பனா சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஆனா, அவங்க எவ்வளோ சொன்னாங்களோ அதோட எக்ஸ்ட்ரா பிட்டுகள நீங்க போட, அத எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாரி நடிக்க, அத வந்து பார்க்கறதுக்கே வந்து சகிக்கவே இல்ல. இதில விஜய் சேதுபதி வந்து பாவங்க. அவரும் வந்து சூழ்நிலையின் கைதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவான ஆள்லாம் இல்ல. அவர் நியூட்ரல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போலாம். ஆனா, சில கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க பேசக்கூடிய பேட்டிகள், அவங்களுடைய அரசியல் கொள்கைகள வந்து அடிக்கடி வந்து காட்டிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, ஆக்டர், அது மட்டும் இல்லாம ரைட்டர் அப்படின்னு எல்லா வகையிலயுமே வந்து அவர் வந்து இன்டர்வியூ குடுத்தாங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெறையா வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு மணிகண்டன். இவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம நிர்பந்தத்தில வந்து பேசினார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்லாம் சும்மா கடஞ்செடுத்த உடன்பிறப்பா இருந்திருக்க வேண்டியவர், இன்னைக்கு திரைத்துறையில தன்னுடைய முயற்சியாலயும், திறமையாலும் போயிட்டு வந்து ஜொலிக்கிறாரு. நீங்க உங்களோட நடிப்பு திறமைக்கு நிஜமாவே நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கலாம் வந்திருக்கீங்க. ஆனா, இந்த திமுக ஆட்சி எப்படி நடக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியவே தெரியாதா? வந்து பொங்கன்னு பொங்குறீங்க. எனக்கு மணிகண்டன் கிட்ட வந்து மிமிக்ரி பிடிக்கும், ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும், ரைட்டிங் எல்லாமே பிடிக்கும், டயலாக்லாம் சூப்பரா எழுதுவாரு. எல்லாமே பின்னிருவாப்புல. அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? எல்லா படத்துலயுமே வந்து ஒரு அழுவுற சீன் வச்சிருப்பாப்புல. என்னய்யா இவர பார்த்தாலே அழுதுனே இருக்கிறாரே அப்படிங்கிற மாரி, மணிகண்டன் அந்த அழுவறதுக்கு கூட நான் பொறுத்துக்கிறேன். பட் நீங்க வந்து திமுகக்காக அந்த ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டீங்க பாருங்க. சீரியஸா சொல்றேங்க. உங்களலாம் வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா கட்சிய சார்ந்தவங்களும் உங்களோட ரசிகர்களா இருக்காங்க. நீங்கலாம் வந்து முன்னேறி வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மனசார எல்லாருமே பேசுறத நான் வந்து பார்த்துருக்கேன். உங்க வீடியோ இருந்தா கீழ கமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க. நீங்க உங்களுக்கு திமுக பிடிக்கலாங்க. அத நான் வேணான்னு சொல்லல. யாருமே வந்து மாத்திக்க சொல்ல முடியாது. திமுக வெறுத்துடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் தயவுசெய்து உங்களுடைய பொதுவான அந்த ஆடியன்ஸ வந்து இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு நீங்க வந்து இழந்துராதீங்க. சரி நீங்க இழக்கிறீங்க. அது உங்களுக்கு உண்டான பிரச்சனை. ஆனா, இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமா நடந்துட்டுருக்கு. கல்வித்துறையில மட்டும் இல்லாம எல்லா துறையிலுமே அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள். யாருமே சந்தோஷமா இல்ல எந்த தரப்புமே அப்படிங்கிற பட்சத்தில, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா, உங்கள மாரி யாரெல்லாம் திமுக சொல்றத கேட்டு ஒத்திசைந்து போறாங்களோ, ஜால்ரா அடிக்கிறாங்களோ, பேசுறாங்களோ அவங்கள மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ, அதனால உங்கள மாரி இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து ஸ்டேஜ்ல நின்னு திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றப்போ, அதில இன்னைக்கு வந்து சின்ன குழந்தை கூட நம்பாது. ஒரு பாமரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, "என்னய்யா மணிகண்டன் இப்படி பேசுறாருன்னு" சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10 பேர்ல பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இன்னைக்கு நீங்க பேசுறத கேட்டு வந்து திருப்பி போய் ஓட்டு போட்டாங்கன்னா கூட, அந்த பாவம்லாம் உங்கள தான் வந்து சேரும். ஸோ நீங்க மட்டும் இல்லங்க. இந்த முதல்வருடைய அப்பாவோட காலத்துலேருந்தே இப்படி தான். வேற வழி இல்ல. உச்ச நடிகர்களே வந்து பேசி தான் ஆவணும். பட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். பேசாம இருக்க முடியாதுங்க. படத்துல நடிக்க விடாம பண்ருவானுங்க. இல்ல அவங்கள நம்பி தான் பல வாய்ப்புகள்லாம் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்ல. ரஜினிக்கே அந்த நிலமைனா உங்களுக்கு வேற என்ன நிலம? ஸோ அப்படி இருக்கிறப்போ அடுத்த வாட்டிலாம் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணுங்க. ஓகேவா? வந்து தாங்க முடியல. அவங்க ஏதோ ஒரு உங்களுக்கு ரூ. 200 குடுத்துருக்க மாட்டாங்க. பட் ரூ. 200 வாங்காத உப்பியா தான் நீங்க வந்து தெரிஞ்சீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம்.
குறிப்பா இந்த மாரி நடிகர்கள பார்த்து அவங்கள ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு பக்கமான இந்த திமுக ஜால்ராவா பார்க்குறப்போ வந்து ஏத்துக்க முடியல. தியாகராஜன் குமாரராஜா இருக்காரே, அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் அ கிரேட் டைரக்டர் அப்டின்னு சொல்லிட்டு மேல் செலுத்திட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அரசியல் கொள்கைகள் அதெல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்காரு. சரி அரசியல் கொள்கைகள் தானே வெளிப்படுத்திட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா, சில மேடைகள் வந்து திமுகவுக்கு முட்டு குடுத்து மெய் சிலிர்த்து பேசுறப்போ வந்து, "நீ எவ்வளோ பெரிய கிரியேட்டரா வேணா இருயா, ஒரு மனுஷனா எனக்கு உன் மேல இருக்க மதிப்பு போயிருச்சு." அப்படிங்கிற மாரி தான் தோணும். அதே மாரி தான் மணிகண்டன், விஜய் சேதுபதி போன்றவர்கள் மேல வந்து பண்ண பெர்ஃபார்மன்ஸ பார்க்க முடியல, சகிக்கலப்பா.